அனைவருக்கும் சுருக்கமாக பேசி விடைபெறலாம் என நினைக்கிறேன். இந்த கீழடி சம்பந்தமாக மத்திய அமைச்சர்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, அறிவியல் பூர்வமான தகவல் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு கேட்குறோம். யாரை பார்த்து அறிவியல் பூர்வமான தகவல் கேட்குறது? அதான் என் கேள்வி. கோமியத்தை குடிச்சா கொரோனா தீரும் அப்படின்னு சொல்லி 7 பேரை சாவடிச்ச நீங்க அறிவியல் பூர்வமான தகவல் தேவை அப்படின்னு கேட்கலாமா? ராணுவத்தை முத கண்டுபிடிச்ச ஒரு அனுமார் தான், அவர் தான் பறந்து போனாரு அப்படின்னு சொன்ன முண்டை கலப்பீங்க நீங்க போய் அறிவியல் பூர்வமான தகவல் எங்கள்கிட்ட கேட்கலாமா? முதல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு விநாயகர்னு ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொன்ன நீங்க முண்டத்தை சிலையாக்க நீங்க முண்டை கலப்பீங்க. நீங்க போய் அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை எங்களிடம் கேட்கலாமா அப்படின்னு தான் எங்க கேள்வி. ஏண்டா நீ எங்க யாகம் வளர்த்து யார் ஆட்சிக்கு வரணும், அமெரிக்காவில் யார் ஆட்சிக்கு வரணும்னு யாகம் வளர்த்தானோ அங்க அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சி அங்க வந்ததுதான் இந்த தகவல். நாங்கள தமிழ்நாட்டில் இருந்தா கண்டுபிடிச்சோம், திருவண்ணாமலையா கண்டுபிடிச்சத கிடையாது. நீ யாரை அங்க அதிபர் ஆக்கணும், அமெரிக்காவில் யார் அதிபர் ஆக்கணும், இங்க இந்தியாவில இருந்து யாகம் வளர்த்துன்னு தானுங்க. யாகம் வளர்த்து ஒருத்தன் அமெரிக்கா அதிபர் ஆக்கணும், அங்க அந்த அமெரிக்காவில இருந்து தான் கண்டுபிடிச்சு அனுப்புறோம். இது தமிழர் நாகரிகம், தமிழ் எழுத்துன்னு. இன்னைக்கு அரபா நாகரிகத்தை இன்னைக்கு நேற்று இன்னைக்கு கண்டுபிடிச்சி இதுல இருக்கிற எழுத்துக்கள்லாம் வந்து சமஸ்கிருத எழுத்துன்னு அறிவிக்க போறோம். என்ன எழுத்து அப்படின்னு ஆய்வு நடத்திங்கிறாங்க. நேற்று இன்னைக்கும் நடத்தி நாளைக்கு அறிவிப்பு தர போறான் மோடி. இது வந்து சமஸ்கிருதம். ஏண்டா சமஸ்கிருதம் அப்பெல்லாம் பிறந்துச்சா? அப்படி ஒரு மொழியே பிறக்கல. பிறக்காத காலத்திலே நீ சமஸ்கிருதம் இருந்துச்சுன்னு ஒரு பொய்ய சொல்லி ஒரு அறிவிப்பு தர போறேன்னு துடிக்கிற. அதே சிந்து சமவெளி நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகன்றது பாகிஸ்தான்ல இருக்கிறதுனால தப்பிச்சு. இல்லைன்னா அதையும் சரஸ்வதி நாகரிகன்னு சொல்லி இத்தனை நாள் அறிவிச்சுட்டு இருப்பான். இவன் சரஸ்வதி நாகரிகம் சொன்னா அவன் ஏத்துக்க மாட்டேன்றான் பாகிஸ்தான்ல. ஏன்னா பாகிஸ்தான்ல இருக்குது சிந்து சமவெளி நாகரிகன்றது. அதனால அது தப்பிச்சிச்சு. இங்க அரப்பா நாகரிகத்தை இன்னைக்கு தோண்டி எடுத்த அகழ்வாராய்ச்சி பூரா ஆரிய நாகரிகம் அப்படின்னு இன்னைக்கு அறிவிக்க போறான். அதை அறிவிக்க முடியல. இங்க கீழடியில தோண்ட அது மாட்டு புதையலா கிடைக்குது. 1000 மொத்த கண்டுபிடிச்சு ஆய்வு நடத்தி மொத்தம் 986 ஆய்வுகள் நடத்தி இருக்கிறாங்க. அதுல 2 ஆய்வுகள் முழுமை பெற்று அந்த 2 ஆய்வு 2023 பாராளுமன்றத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அந்த ஆய்வை வெளியிடுறா அப்படின்னு தான் கேட்கிறோம். 2 ஆய்வு தான் போயிருக்குது. அந்த 2 ஆய்வுல நடந்ததை வெளியிடுறா அப்படின்னு அச்சில ஏற்ற போறோம் அப்படின்னு 2023 சொன்னோம். அச்சு அடிக்க போறோம்னா உண்மையோட அச்சு அடிக்கிறேன்னு கேட்டா இப்பதான் சொல்றான் அதெல்லாம் இல்ல, அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் மேலும் தேவைப்படுகிறது. இந்த முண்டை கலப்பு நீ சொல்லுது அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் மேலும் தேவைப்படுகிறது, அதனால நிறுத்தி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் கிட்ட கோரிக்கை வைக்கிறான். ஒரு 500 வருஷம் கீழே கம்மியா போட்டு எழுதாத, இருக்கிற எழுத்தெல்லாம் சமஸ்கிருத எழுத்துன்னு சொல்ல, நீ ஏன் திராவிடம் தமிழ் அது இதுன்னு சொல்லி கிடக்குறேன்? ஏதாவது மாத்து, உன்னை நீ ரிட்டையர் ஆனாக்கா உன்னை ஜனாதிபதி ஆக்கிடுறேன் இல்லைன்னா ஆளுநர் ஆக்கிறேன்னு கூப்பிடுறான். இந்த ஆள் ஏற்றுக்க மாட்டேன்றான். ஏன்னா குழந்தை பருவத்திலிருந்தே அதே ஏக்கத்தில் வாழ்ந்த ஆள் இருந்தாள். குழந்தை பருவத்திலிருந்தே அந்த ஏக்க பெருமூச்சோட வாழ்ந்த ஆள் இருந்தாள். அதனால இதை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இங்கேருந்து நொய்டாவுக்கு டிரான்ஸ்ஃபர் போடுறோம். அங்கேருந்து ஸ்ரீராமன் ஒரு நாதிர் பையனை இங்கே மாத்திரம். அந்த நாதிர் என்னன்றான், அப்படி ஒரு இதை பண்ண வேண்டிய அகழ்வாராய்ச்சி பண்ண வேண்டிய இடமே இல்லை, இதை ஊற்றி மூடுங்க அப்படின்றோம். அதனால தான் இது ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய காலகட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். இல்லைன்னா இப்படி ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. எங்களை பொதுக்கூட்டம் நடத்தி இதை அம்பலப்படுத்த சொல்ல நீங்கள் பண்ண வேலை தான். நாங்களாம் அதை இது அம்பலப்படுத்தணும்னு வரல, அம்பலப்படுத்த வைக்கிறீங்க நீங்க. ஆகவே நாங்கள் கேட்கறது என்னன்னா, அறிவியலுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நீங்க எங்களிடம் அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை கேட்கக்கூடாது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.